மறவாத நினைவாக இன்றைய இறை மன்னா. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறையாசீரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 33 முதல் 39 முடிய உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தின் மையக்கருத்தாக திறந்த மனதோடு புதிய உள்ளத்தோடு இயேசுவின் நற்செய்தியை ஏற்று இறை நம்பிக்கை நாளும் நம்மில் வளரும் ஆன்மா கொண்டவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. மணமகனாகிய இயேசு மன விருந்தினர்களாகிய நம்மோடு இருக்கும் வரை நாம் நோன்பு இருக்க தேவையில்லை என்ற சிந்தனை தெளிவுகளை நாம் வேறொரு பதிவில் சிந்திக்கலாம். இன்று நற்செய்தியில் இயேசு கூறுகின்ற 2 உவமைகளை கொண்டு சிந்திப்போம். அன்பானவர்களே, பரிசேயர்களுக்கு இயேசு கூறிய பதில் மொழியிலிருந்து அவர்களின் கேள்விகளை புரிந்து கொள்வோம். பழைய ஆடை, புதிய ஆடை, பழைய மது தோற்பை, புதிய மது தோற்பை, இவை இரண்டும் தன்னிலே அதற்குரிய மதிப்புக்குரியதாக இருக்கிறது. பழையது என்பதால் அதனுடைய மதிப்பு குறைந்து விடுவதில்லை, மாறாக அதனுடைய மதிப்பும் உழைப்பும் போற்றுதற்குரியது. அதே போன்று புதியது என்று சொல்லுகின்ற போது பழையது இருப்பதால் புதியது தேவையில்லை என்று சொல்லி அதனுடைய மதிப்பையும் குறைத்துவிட முடியாது. அதன் ஒவ்வொன்றிற்கும் அதற்குரிய தனித்தன்மைகள் உண்டு. ஆனால் இயேசு இவ்விரண்டு உவமைகளின் வழியாக நமக்கு உணர்த்த விரும்புவது யாதெனில், இறை நம்பிக்கையை ஏற்கின்ற பொழுது திறந்த மனநிலையோடு அதற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதே. ஆடை என்றாலே ஒருவருடைய உடலின் மேல் உடுத்துகின்ற, உடலை மறைக்க அல்லது பாதுகாக்க பயன்படுத்தப்படும் ஒரு மூலப்பொருள். ஆனால் தன்னகத்தே இத்தகைய பொருள் கொண்டிருந்தாலும் எதனால் அது பயன்பாடு உடையதாக மாறுகிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. உடலினால் ஆடை முக்கியத்துவம் பெறுகிறது. உடல் உள்புறம், அந்த உள்புறத்தை பாதுகாக்க வெளிப்புறத்தில் ஆடைகளை பயன்படுத்துகின்றோம். அவ்வாறு அவ்வுடலை பாதுகாக்க வேண்டுமென்றால் பாதுகாப்பிற்கான பொருள் நல்லவையாக இருக்க வேண்டும். ஒன்று பழையதையே பயன்படுத்த வேண்டும், இல்லையேல் புதிய ஆடையை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இவ்விரண்டையும் ஒட்டு போட்டு பயன்படுத்த நினைத்தால் உண்மையான பாதிப்பு உடலுக்குத்தான். அதனுடைய மகத்துவம் குறைந்து விடுகிறது. உடலை காக்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கமே பொருளற்று போய்விடுகிறது. அதே போன்றே பழைய மது தோற்பை மற்றும் புதிய மது தோற்பை உவமையும். தோற்பைகளின் நோக்கம் அதில் வைக்கப்படும் மதுவினை பாதுகாப்பது என்பதே. மற்றவர்களின் பயன்பாட்டிற்கு தன்னை ஒரு கொள்கலமாக கொடுப்பது. ஆடைகளின் உவமையை சிந்தித்த அதே பாணியிலே இந்த உவமையும் நாம் சிந்திக்கலாம். இதன் உள்பொருள் தமது அடிப்படை நோக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே. அதாவது கிறிஸ்துவ பண்பிற்குரிய செயல்பாடுகள் நம்மில் தென்பட வேண்டும். இல்லையேல் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமும் இல்லை, நாம் பரிசேயர்களுக்கு இணையாகி விடுகிறோம் என்பதில் சந்தேகமும் இல்லை. பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து என்று இயேசு நற்செய்தியில் கூறுகிறார். இயேசு பழையதின் தன்மையை குறித்து பேசவில்லை, மாறாக புதியதில் இருக்கும் தனித்தன்மையை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளும் புதிய பார்வையை பெற வேண்டும் என்றே கூறுகிறார். அந்த புதிய தோற்பைகளாக, அந்த புதிய ஆடைகளாக நாமும் இருந்து நற்செய்தியின் மூலம் நாம் பெற்ற இறை நம்பிக்கையை வாழ்வின் மூலம் செயல்படுத்த நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவிடம் முறையிடுவது இதுதான். எங்களது சீடர்களும் யோவானுடைய சீடர்களும் நோன்பை கடைபிடிக்கும் போது உம்முடைய சீடர்கள் மட்டும் ஏன் கடைபிடிப்பதில்லை என்று கேள்வி எழுப்புகிறார்கள். குருவை பொறுத்தே சீடர்களின் எண்ணங்கள், செயல்பாடுகளின் கட்டமைப்பு அமையும். குருவின் பிரதிபலிப்பே சீடர்கள். குரு இல்லாமல் சீடர்களுக்கு அர்த்தம் இல்லை. ஒவ்வொருவரும் தன்னகத்தே தனித்தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் போதனைகள் மட்டும் மிகவும் மிகவும் மிகவுமே தனித்தன்மை உடையதாக இருக்கிறது. சிறப்பாக அவருடைய போதனைகள் அனைவரையும் இறையாட்சிக்கு அழைத்து செல்லக்கூடியதாக, பணக்காரர், ஏழை, உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்ற எவ்விதமான வேறுபாடுகளின்றி பழைய ஏற்பாட்டு கோட்பாடுகளை புதிய சிந்தனையோடு வாழ்விற்கான உண்மையான வழிகாட்டுதலை கொடுக்கிறார். ஆகவேதான் யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் நானே உண்மையான வழியும் வாழ்வும் என்று சொல்கிறார்.
அதேபோன்று மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 39வது வசனத்தில் ஒருவர் உங்களது ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காண்பியுங்கள் என்று கூறுகிறார். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 26வது வசனத்தில் பகைவரையும் அன்பு செய்யுங்கள், அவர்களை மன்னியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்கள் செய்வது போன்று நீங்களும் வெறுத்தால் எவ்விதத்தில் நீங்கள் அவர்களை விட மாறுபட்டவர்கள், எவ்விதத்தில் எனக்குரியவர்களாகிறீர்கள் என்றெல்லாம் இறையாட்சியின் விழுமியங்களை புதிய பார்வையோடு அணுகி நமக்கு கற்றுத்தருகிறார். ஆகவேதான் யோவானும் தனது சீடர்களிடம் இயேசுவை பின்பற்றுங்கள் என்று முன்குறித்து இவரே உண்மையான மீட்பர் என்று கூறுகிறார். ஆனால் பரிசேயர்கள் தங்கள் நிலையிலிருந்து மாறாதவர்களாக, புதிய பார்வைக்கு செல்லாதவர்களாக, உண்மையான நோக்கத்தை அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். காரணம், அவர்களது ஆன்மா இறை நம்பிக்கை நாளும் வளர ஏற்ற இடமாக இல்லை. தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்பாடுகளும் வெளிப்புற தோற்றத்தில் மட்டுமே உள்ளதே அன்று உள்புற தோற்றத்தில் பொருளற்றதாக, சோரற்ற நெற்பதர்களாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் இயேசுவின் சீடர்களாக இருப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமது குரு, நமது மணமகன். நாம் அவரது சீடர்கள், தோழர்கள். அவரை பொறுத்தே நாம் அர்த்தம் பெறுகிறோம். அப்படியென்றால் இயேசு போதித்த, அவரில் காணப்பட்ட இறையரசின் மதிப்பீடுகள் கொண்டு வாழும் பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். அப்பாத்திரமே நமது ஆன்மா, த கண்டெய்னர் ஆஃப் our faith. இறை நம்பிக்கை வளர ஏதுவான மட்களமாக நமது ஆன்மா இருக்க வேண்டும். நமது பாத்திரமான அந்த ஆன்மா எப்படிப்பட்ட இறை மதிப்பீடுகளை பெற்றிருக்கிறது? மற்றவர்களை மன்னிக்கிறோமா? ஏற்றுக்கொள்கிறோமா? என்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவுகிறோமா? இறை காரியங்களில் ஈடுபடுகிறோமா? இரக்கம் கொள்கின்றோமா? மற்றவர்களை மதிக்கிறோமா? வரட்டு கௌரவம் நம்மை வாட்டுகிறதா? கோபம் நம்மை வாட்டுகிறதா? எதெல்லாம் மாற்றப்பட வேண்டுமோ அதனை இயேசுவிடம் கொண்டு செல்வோம். திருப்பலியின் வழியாக ஒப்பு கொடுப்போம். இறைவன் அதை ஏற்று மன நிறைவு தருவார். அதனால்தான் மட்களமாகிய நமக்கு குயவராக நம்மை வார்த்தெடுக்க இயேசு இருக்கிறார். புதிய பார்வை பெறுவோம். திறந்த மனநிலையோடு நற்செய்தியை ஏற்போம். அதனால் இறை நம்பிக்கை வளரும் நல்ல ஆன்மாவை உருவாக்குவோம். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.